ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ அகெயின் வெல்கம் பேக் தான். நீங்கள் கேட்கலாம், ஏன்டா இம்மா நாள் வீடியோ போடல, என்னாச்சுன்றது. ஸோ காலேஜில் ஃபைனல் இயரு சம் பர்சனல் இஷ்யூஸு. அதனால் என்னால் வந்து ரெகுலராக வீடியோ பண்ண முடியாமல் போயிடுச்சு. அரௌண்ட் 5 மந்த் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 5 to 6 மந்த் இருக்கும், ஐ திங்க், ரஃபாக சொல்கிறேன். ஸோ அவ்வளோ நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ இப்போ தான் டைம் கிடச்சிதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு ஒரு சின்ன அப்டேட், மைனர் அப்டேட், ஒரு மைக் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ அந்த மைக்கில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதேமாரி நான் இப்போ நைட் டைம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கும் லைட்டாக. ஸோ பின்னாடி வீட்டில் வந்து டாகு, அந்த ஷவுட்டிங் ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஸோ நம்ம அதை விட்டுருங்க. என் வாய்ஸ் கிளியராக இருக்கான்றது மட்டும் பாருங்கள். ஸோ ரொம்ப பேச வேணாம், லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. எனக்கு ரீசெண்டாக வந்த டிஎம்ஸும் நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கலாம். தெரிஞ்சவங்க விட்டுருங்க, தெரியாதவங்க நல்லா கவனிச்சிங்க. எப்படி ஆஃப்டர் எஃபெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா எம்கேவி ஃபார்மேட்டில் இருக்கிற வீடியோஸ்லாம் வந்து சப்போர்ட் ஆகாது. எம்கேவி, அப்புறம் வெப்பு, அப்புறம் அதர் ஃபார்மேட்டில் இருக்கிறதுலாம் சப்போர்ட் ஆகாது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் வந்து ஐஎஸ்டி எம்பி ஜிபியில் டவுன்லோட் பண்ணுறதுலாம் எம்கேவிலையும் வெப்லேயும் தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து அதை வந்து ஆஃப்டர் எஃபெக்டில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நான் அதுக்கு தான் வந்து நம்ம கன்வெர்ட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 2 மெத்தட் சொல்ல போகிறேன். ஒன்று வந்து சாஃப்ட்வேர், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ளகின்னு. ஸோ ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ எக்ஸ் மீடியா ரெக்கார்டரு. ஸோ இது எப்படி உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியலனா ஜஸ்ட்டு கூகுளுக்கு போயிட்டு ஸோ எக்ஸ் மீடியா ரெக்கார்டர் அப்படின்னு சொல்லிட்டு டவுன்லோடு சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ ஜஸ்ட்டு உள்ளே போங்க, டவுன்லோடு போங்க. டவுன்லோட் போயிட்டு ஸோ விண்டோஸில் வந்து 64 பிட்டு கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். ஸோ சின்ன எம்பி தான் இந்த சாஃப்ட்வேரு, ரொம்ப அதிகமாகலாம் கிடையாது. அதனால தான் நான் இந்த சாஃப்ட்வேர் வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன். சில சாஃப்ட்வேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜிபி கணக்கில் போகும். ஸோ அதனால தான் நான் அதை ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. ஸோ இதை பண்ணுறேன். ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்ல, இது பெரிய சாஃப்ட்வேர் அப்படின்றதெல்லாம். நீங்கள் எம்பிஏ பார்த்தீங்கன்னாலே தெரியும், 20 to 30 தான் இருக்கும். ஸோ இதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், ரொம்ப சிம்பிள். நீங்கள் எதுவுமே வரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ நான் பண்ணுற 3 செட்டிங்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும். நான் அப்படி தான் அவுட் எடுக்கிறேன், நீங்களும் எடுத்துக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 3.5.89 வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட்டு ஓப்பன் ஃபைல் கொடுங்க. ஏதாவது ஒரு மூவி, நான் வந்து ஒரு மூவி அப்லோட் பண்ணி காட்டுறேன். இப்போ அமரன் பார்த்தீங்கன்னா எம்கேவி ஃபைலு பார்த்தீங்கன்னா நான் அதை தான் அப்லோட் பண்ணுறேன். அரௌண்ட் 2.9 GB வருது. 2.9 GB வருது. ஸோ இது வந்து நான் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபார்மேட் இருக்கா. ஸோ ஃபார்மேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸில் வந்து எம்ஓவி கொடுத்துங்க. MP4 கொடுக்கலாம், ஆனால் சம்டைம்ஸ் அது இஷ்யூ ஆகுது. மேபி உங்களுக்கு ஆகாமல் போகலாம். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணுறதுனால பண்ணிங்கன்னா எம்ஓவி தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ உங்களுக்கு வீடியோ வேணுமா, ஆடியோ வேணுமா, இல்லை ரெண்டுமே வேணுமான்றதெல்லாம் கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்கு போங்க. வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே காப்பி இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து கன்வெர்ட்டுன்னு இருக்கும். ஓகேவா. ஸோ நீங்கள் இதில் எதுவுமே மாற்ற தேவையில்ல, ஜஸ்ட் கன்வெர்ட்டை வந்து காப்பின்னு மாற்றிக்கங்க. ஆடியோக்கு போனீங்கன்னா இங்கே வந்து ஆடியோஸ் வந்து நீங்கள் என்னென்ன ஆடியோஸ் இருக்குன்றது இங்கே இருக்கும். இதில் என்ன ஆடியோ இப்போதைக்கு இருக்குன்றது இங்கே இருக்கும். ஸோ உங்களுக்கு இது வேணாம்னா டெலிட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஆடியோ வேணும், இங்கிலீஷில் இருக்குது, தெலுங்கில் இருக்குது, அந்த மாதிரிலாம் வேணும்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஆடை கொடுத்திங்கன்னா ஆட் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் கன்வெர்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து காப்பி பண்ணலாம், பட் நான் வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் தான் பண்ணுறேன். பிகாஸ் பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து அந்த ஆடியோ வந்து லேகு, அப்புறம் வந்து முன்னாடி பின்னாடி போகுது. அந்த இஷ்யூ இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ கன்வெர்ட் பண்ணுங்கள். காப்பி கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, எனக்காச்சு உங்களுக்கு ஆகுமான்னு தெரியல. ஸோ நான் கன்வெர்ட் கொடுத்துட்டு ஓகேவா, நீங்கள் சப்டைட்டில் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஆனால் இந்த 3 செட்டிங்ஸ் தான் மேஜர். இந்த 3 செட்டிங்ஸை கொடுத்துட்டு ஆட் டு கியூ கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த இடம் வேணுமோ அந்த இடத்துல ப்ரௌஸ் பண்ணி அந்த ஃபோல்டர் சூஸ் பண்ணிட்டு என்கோட் கொடுத்துருங்க. ஸோ என்கோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ வீடியோ வந்து கன்வெர்ட் ஆகி முடிஞ்சிடுச்சு. ஸோ இது வந்து எப்படி இருக்குன்றதை காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஜஸ்ட்டு கன்வெர்ட் ஆன இடத்துக்கு வந்தீங்கன்னா நான் ப்ராப்பர்ட்டிஸ் போய் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா எம்ஓவின்னு இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம அங்கே அப்லோட் பண்ணது எம்கேவி, அவுட் எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எம்ஓவி. ஸோ இது வந்து ஒரு மெத்தட், இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு ப்ளகின் யூஸ் பண்ணி பண்ணுறதுன்ட்டு. ஸோ இந்த ப்ளகின் பேர் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளெக்ஸ்னு இருக்கும். இது வந்து ஒரு ஏஇ அப்படின்ற ஒரு கம்பெனிலேருந்து வருது. ஸோ நம்ம கிராக் தான் யூஸ் பண்ணுறோம். லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், டெலிகிராம்லேயும் தரேன், இல்லை பர்சனலாக வேணால் டிஎம்மாக பண்ணுங்கள். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு நியூ காம்ப் ஓப்பன் பண்ணிங்க. நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன், ஓகேவா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே போகிறேன், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்.
நான் ஏன் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு போடலன்னா சம்டைம்ஸ் காப்பி ரைட் வருது, அதனால தான் அதை போடாமல் இருக்கேன். ஸோ உங்களுக்கு அப்பயும் வேணும்னா சொல்லுங்கள், நான் அதுக்கு தனியாக வீடியோஸ்லாம் எடுத்து டெலகிராமில் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் நான் வந்து இம்போர்ட் கொடுத்துட்டு ஃபைலுக்கு போய் அதே அமரன் பார்த்தீங்கன்னா எம்கேவில் இருக்கா, ஸோ நான் அதை வந்து இம்போர்ட் பண்ணுறேன். இம்போர்ட் ஆகிடுச்சு. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இன்ஃப்ளெக்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள். ஸோ வந்து இன்ஃப்ளெக்ஸ் ப்ளகின் நான் யூஸ் பண்ணுறதுனால அங்கே காட்டுது. ஸோ நான் இப்போ அதை நார்மலாக டபுள் கிளிக் பண்ணி எனக்கு எந்த இடம் வேணுமோன்றது அந்த இடத்த அழகாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து போட்டு நான் மட்டும் எடிட் பண்ணலாம், அவ்வளோதான். ஸோ இது வந்து சிம்பிள் தான். ஸோ இந்த 2 மெத்தட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். மேபி வேறு மெத்தட்ஸ்லாம் இருக்கலாம், நான் அதெல்லாம் யூஸ் பண்ணல. நான் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுறேன். அதேமாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, எனக்கு இந்த மாதிரி வீடியோ வேணும், எனக்கு இந்த டவுட்ஸ் இருக்குது, இந்த ப்ளகின் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இந்த ப்ளகின் லிங்க் கிடைக்குமா, எல்லாத்துக்குமே வந்து சொல்யூஷன் டிஎம் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக மெசேஜ் பார்த்துட்டுனா சடனாக ரீப்ளை பண்ணிவிடுவேன். ஓகேவா? ஸோ மெசேஜ் பார்க்கலன்னா ஒரு 2 மெசேஜ் எக்ஸ்ட்ரா போடுங்க, அப்போ தான் வந்து எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஏன்னா சம்டைம்ஸ் நோட்டிஃபிகேஷன் வர மாட்டுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுன்றதெல்லாம் அப்லோட் பண்ணுங்கள். நான் அடுத்து வந்து எனக்கு தெரிஞ்ச வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ மறுபடியும் அகெயின் அதே கொஸ்டின் தான், ரெகுலராக பண்ணுவேனா அப்படின்றது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து நான் எப்படிலாம் என் வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், என் வீடியோ வந்து எப்படி நான் அவுட் எடுக்கிறேன், எப்படி நான் டோபாஸில் போகிறேன்றதெல்லாம் புது புது அப்டேட்ஸோட வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆலில் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தமிழில் ஒரு சேனல் இருக்குன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி அவங்களையும் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் டிஎம் பண்ணுங்கள். ஸோ அன்டில் தென், பை கைஸ்.